ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த பிளாக் எதை பற்றி இருக்குன்னா, என்னோட குட்டி அதிபதியன் அவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வந்தோடனே குட்டிக்கு மொட்டை அடித்தாச்சு. மொட்டை அடிக்கும்போது நான் கூட ரொம்ப ஜாஸ்தி அழுவானோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நார்மல் தான், ரொம்பலாம் அவன் அழுகலை, குட் பாய். அப்புறம் நல்லா குளிப்பாட்டிட்டு சந்தனம்லாம் பூசியாச்சு. ஆனால் நான் வீட்டில் வரும்பொழுதே கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி எடுத்து கொண்டு வந்தேன். ஏன்னா இங்கே ஜில் தண்ணி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி குளிப்பாட்டினா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு தான். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சுடு தண்ணி எடுத்துகிட்டு போனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மொட்டை அடித்ததுக்கு அதுக்கும் ரொம்ப ஜில் தண்ணி ஊற்றினா அதை விட ஃபீவர் வந்துடும். இங்கே தாங்க ஒரு சீன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட ட்ரௌசர் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுங்க. அப்பா என்ன பண்ணிட்டாரு, 3 வயசு பையனுக்குன்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவனுக்கு 2 வயசு தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. போட்டானே நிற்கலை, கீழே கீழே வந்துருச்சு. நான் வீட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன் தான், எப்படியோ மறந்துட்டு வந்துட்டேன் நானும். அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த அருணா கயிறை வச்சு சமாளித்து நிப்பாட்டியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு என்னோட பெரிய பையனுக்கு தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அங்கே நிற்கும் பொழுதே, ஐயோ என்னை தூக்குங்க, கீழே கல் குத்துது, அம்மா அப்பா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நானும் அப்பாட்ட அதை தான் சொன்னேன். அப்பா அவனுக்கு கீழே நிப்பாட்டக்கூடாதான், கல் குத்துது அப்படின்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே இந்த காமாட்சி அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்கும். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். தெய்வதானப்பட்டி காமாட்சி அம்மன், மூங்கில் காமாட்சி அம்மன் போடுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. உங்கள் வேண்டுதல் நியாயமாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பலிக்கும், நடக்கும். நடந்துச்சுன்னா அந்த அம்மனுக்கு நன்றி சொல்லுங்கள். இங்கே கணநாதருக்கு முதல் மரியாதை கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம அம்மனவே பார்க்க போகணும். நம்ம வரும்பொழுதே ஃபஸ்ட்டு அவர் வணங்கிட்டு போனால் தானே எந்த விஷயம்னாலும் சக்ஸஸ் ஆகும். இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அவர் தானே முதல் கடவுள். அதனால் அவருக்கு ஒரு மாலை போட்டு தீபம் சூடம் எல்லாம் ஏற்றி முதல் மரியாதை கொடுத்தாச்சு. நம்மளும் வணங்கிட்டு என்னோடய பையனுக்கு திணறு பூசி விட்டாச்சு. இங்கே காமாட்சி தாய்க்கு தேவையான தாம்பூலத்தையும் நான் இங்கேயே எடுத்து வச்சுட்டேன். 2 சீப்பு வாழைப்பழம், 2 தேங்காய், எலுமிச்சம், வெத்தலை, பாக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது கூட முடிஞ்சால் முல்லைப்பூ இல்லாட்டி மல்லிகைப்பூ, இந்த 2 பூவில் ஏதாவது ஒன்று வச்சோன்னா இன்னும் கூட ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா அம்மனுக்கு முல்லைப்பூவும் மல்லிகைப்பூவும் ரொம்ப பிடிக்குங்க. இது என் அப்பாவுடைய குலதெய்வம். நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்து போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். நம்ம கொடுத்த அர்ச்சனை தட்டெல்லாம் உள்ள அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நம்மளுக்கு தீபமும் தீநூறும் கொடுத்தாங்க. தீபம் தொட்டு கும்பிட்டுட்டு தீநூறு நம்ம வாங்கியாச்சு. நம்ம உள்ளே கொடுத்த அந்த தட்டு சாமி முன்னாடி வச்சு எல்லாம் பண்ணி திரும்ப நம்ம கையில் கொடுத்தாச்சு. இங்கே மூங்கில் இங்கே தாங்க இருக்குது. அங்கே உள்ள அம்மன் மட்டும்தான் இருக்கும். இங்கே எங்கள் அப்பா சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மன் இங்கே மூங்கிலில் தான் அவதரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மூங்கில் காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நான் தீபம் போட்டுட்டு இங்கே மஞ்சள் குங்குமம் இங்கே கொட்டி வைக்கிறவங்களும் வைப்பாங்க. வந்தவங்க எடுத்து பூசிக்கிறதுக்காக இங்கே மஞ்சள் குங்குமம் எடுத்து வைப்பாங்க. இங்கே ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னதுன்னா, குழந்த வர வேண்டுறவங்க இங்கே அந்த மூங்கிலில் தொட்டில் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கனால தான் இல்லாட்டினா இந்த இடம் ஃபுல்லுமே வளையல், குழந்தைங்களோட தொட்டி, அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு ஃபுல்லும் அதாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் தேவதானப்பட்டிக்கு போனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கே உங்களுக்கு டைம் கிடைக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க போய் பாருங்கள். தேனி டிஸ்ட்ரிக் பெரியகுளம் வட்டம். நீங்கள் அந்த பெரியகுளம் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது தேவதானப்பட்டி. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் காமாட்சி அம்மன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.